வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. +2 வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் நீட் தேர்வு என்று ஒரு தனி பரீட்சை எழுதி அதில் தேர்வு பெற்றால் மட்டுமே மருத்துவ படிப்புக்கு போக முடியும் என்கிற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதில் மற்ற மாநிலங்கள் அந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டு விட்டது. தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகம் எப்பொழுதுமே இடஒதுக்கீடுக்கு பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கென்று ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பது தமிழகம் மட்டும்தான். இப்பொழுது இந்த நீட் தேர்வு குறித்து விலக்களிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அது மத்திய அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. இந்தியாவில் எங்கும் நீட் தேர்வின் அடிப்படையில்தான் மருத்துவம் படிக்க முடியும். தமிழ்நாடு மட்டும் விலக்கு கோருவது நியாயமா? சரி, நீட்டிற்கு விலக்கு கிடைத்தால் பொறியியல் கலந்தாய்வு பாதிக்கப்படாதா? மருத்துவ படிப்பில் தமிழகத்திற்கு மட்டும் நிரந்தர விலக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டா? இது குறித்து தான் நாம் பேசப்போகிறோம். நம்முடன் பொது பள்ளிக்கான மாநில மேடையின் மாநில செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். நீட் தேர்வுக்கு விலக்களிக்க தமிழக சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற கருத்திற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? மத்திய அரசாங்கம் மே மாதம் 24ஆம் தேதி 2016 ஒரு அவசர சட்டத்தையும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் அதை ஒரு மசோதாவாக பாராளுமன்றத்தில் வைத்து சட்டமாக நிறைவேற்றினார்கள். அதில் தான் செக்ஷன் 10D இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்டத்தில் பிரிவு 10Dயை இணைச்சாங்க. இப்போ இந்த 10Dயை அவங்க இணைக்கும் போது பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவினுடைய பரிந்துரையையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்களே, ஆனால் இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டே இருக்காது. மத்திய அரசாங்கம் செய்ய தவறியதை வேறு வழியில்லாமல் மாநிலத்தில் 2 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அது பொதுப்பட்டியலில் இருப்பது காரணமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கே அனுப்பாமல் இன்னும் உள்துறை அமைச்சகத்திலே அது பரிசீலனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நாடாளுமன்றத்தில் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது 92வது ரிப்போர்ட். அதிலையும் அதையொட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பும் என்ன சொல்கிறது? பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி தலைமையில் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்திருந்தார்கள். அந்த வல்லுநர் குழு 2014 ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதனுடைய நோக்கம் மருத்துவ கவுன்சில், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாட்டை பற்றி ஆய்வு செய்வது. அந்த அறிக்கையில் அவங்க நாடு முழுக்க தனியார் கல்லூரியினுடைய கட்டணத்தை கட்டுப்படுத்தவும் மாணவர் சேர்க்கையை கட்டுப்படுத்துவதற்கும் நாடு முழுக்க ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வை நடத்துங்க, அவ்வாறு நடத்தும் பொழுது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுங்கன்றது வல்லுநர் குழுவுடைய பரிந்துரையின் ஒரு பகுதி. இந்த வல்லுநர் குழுவை மேற்கோள் காட்டி துறை வாரியான பாராளுமன்ற நிலைக்குழு, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, அதனுடைய 92வது அறிக்கை. அந்த நிலைக்குழுவில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே பாஜகவை சார்ந்த எம்பிக்களும் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. 33 பேர் கொண்ட அந்த நிலைக்குழு தன்னுடைய அறிக்கையில் காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துங்க, barring the states which do not wish to come into the ambit of CMET அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு விலக்களித்து, அடுத்த ஒரு லைன் என்னன்னா, பிற்காலத்தில் இந்த மாநிலங்கள் விரும்பினால் மீண்டும் சேர்ந்து கொள்வதற்கும் வழிவகுக்கணும் என்கின்ற வகையில் இந்த பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்திருந்தது. இந்த பேராசிரியர் ரஞ்சன் ராய் சௌத்ரி எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்புறம் பாராளுமன்ற நிலைக்குழு 92வது அறிக்கை, இது ரெண்டையும் மேற்கோள் காட்டி மே மாதம் 2, 2016 மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸில் தீர்ப்பு கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அதாவது மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையிலன்னு தீர்மானித்ததில் இதுவரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கொண்டது அந்த மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸ் தான்.
அந்த கேஸில் 5 நீதிபதிகள் அமர்வு மிக தெளிவாக மாநிலத்தில் இருக்கும் அசமத்துவ நிலைகளை பரிசீலித்து மாநில மாணவர்களுடைய நலன் கருதி சட்டம் இயற்ற மாநில சட்டமன்றத்திற்கே அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 2 தீர்மானத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான், அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2016 பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட அந்த நிலைக்குழுவுடைய 92வது அறிக்கை, அதோடைய பரிந்துரை, மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு, 2யும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் அன்றைய முதலமைச்சரும் அன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாளையங்கோட்டை பொதுக்கூட்டத்தில் மிக தெளிவாக மாநிலத்தில் நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவ சேர்க்கை நடத்த முடியும்னு சொல்லி சொன்னாங்களே தவிர ஆதாரம் இல்லாத ஒரு வெற்று முழக்கமாக அவர்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கல. இந்தியாவில் எங்கும் நீட் தேர்வின் அடிப்படையில் தான் மருத்துவத்தில் சேர்க்க முடியும். தமிழ்நாடு மட்டும் விலக்கு கோருவது சாத்தியமா? பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கையே சரியாக நம்ம படித்தோம்னா மாநில அரசினுடைய கல்லூரிகள் அல்லது மாநில அரசுடைய இருக்கைகள் சம்பந்தமாக அவங்க விவாதிக்கவே இல்லை. மாநில அரசு கல்லூரியுடைய செயல்பாட்டை பற்றி கூட அவங்க கவலைப்படலை. அவங்க கவலைப்பட்டதெல்லாம் தனியார் கல்லூரியில் எந்த விதமான திறமை இல்லாதவர்கள் பணம் இருந்தால் டாக்டர் ஆயிடுறாங்களே, அதனால் மருத்துவனுடைய சேவை குறையாதா என்ற கவலை தான் அவருடைய பெரிய கவலையாக இருந்தது. அதை எப்படி சரிப்படுத்துவது? அப்போது நுழைவுத் தேர்வு மூலமாக சரிப்படுத்த முடியுமான்னு அவங்க வந்து கேள்விகள் பல எழுப்புறாங்க. அதில் வந்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளரே என்ன சொல்கிறார், அந்த நிலைக்குழுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம், அதில் இதெல்லாம் சரிப்படுத்திட முடியும்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் அது கொண்டு வரப்பட்டது. இந்த சூட்சுமங்கள் மற்ற மாநிலங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒன்று. 2வது, தமிழ்நாட்டு ஒரு வித்தியாசமான மாநிலம். காரணம் என்னென்னா 1954, அதாவது விடுதலைக்கு முன்னாடி கூட இங்கே மெடிக்கல் காலேஜ் இருந்தது. ஆனால் விடுதலைக்கு பிறகு அதை குடியரசு ஆகி முதல் 10 ஆண்டு காலத்தில் 54லேயே மதுரையில் மெடிக்கல் காலேஜ் திறந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. இன்னைக்கு மாநில அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற கல்லூரிகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 24 கல்லூரிகள் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிற ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. சில மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட கிடையாது, சில மாநிலங்களில் ஒற்றை எண்ணிக்கையில் சீட்டு இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யார் கிரியேட் பண்ணது அப்படின்ற கொஸ்டின் வருது. ஒரு கல்லூரியை திறப்பதற்கு 200 கோடியா 500 கோடியா என்பது பெருசல்ல, அந்த கல்லூரியில் பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர் பணியிடங்கள் வேணும்னா உங்களுக்கு MD MS MCH படித்த டாக்டர் வேணும். 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் ஒரு MBBS டாக்டருக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவர் போய் எப்படி வந்து ஒரு ரிமோட் வில்லேஜில் கூட போய் வேலை செய்யணும்னு எப்படி துணிவார்? அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்த இன்சர்வீஸ் கோட்டா. 2 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செஞ்சால் எனக்கு MD சீட்டு கிடைக்கும். MD MS முடித்த உடனே மீண்டும் கவர்மெண்ட்டில் அக்ரிமெண்ட், 3 வருஷத்துக்கு நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்வேன்ட்டு. இந்த இன்சர்வீஸ் கோட்டாவும் இந்த ஒப்பந்தம் தான் தமிழ்நாட்டில் மிக உயர் சிகிச்சை நிபுணர்களை கொண்டு கட்டணமே இல்லாமல் ஏழை மக்கள் பெறலாம் அப்படின்ற நிலையை தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலத்தில் நாம் வந்து வளர்த்து வைத்திருக்கிறோம். அரசு கல்லூரிகளில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பற்றாக்குறை இல்லாத ஆசிரியர்களை நாம் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இது அத்தனையுமே நீட்டு மூலமாக நாம் இழக்க நேரிடும். ஏன்னா நீட்டில் இன்சர்வீஸ் கோட்டா கிடையாது, மெரிட்டை வச்சு தான், டிஸ்டன்ஸை வச்சுன்னு சொல்கிறாங்க. அது கூட இப்போது இந்த வருஷம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராப்ளமை. ஆனால் அது சொல்யூஷன் பர்மனண்ட்டான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. சரி, நீட்டுக்கு விலக்கு கிடைத்தால் இந்த பொறியியல் கலந்தாய்வு பாதிக்கப்படாதா? அதாவது தமிழ்நாடு அரசினுடைய 2 சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கின்ற போது கட் ஆஃப் அதிகமாக வைத்திருந்தவர்கள் இன்ஜினியரிங்கும் தகுதி பெற்று இன்ஜினியரிங் போயிருப்பாங்க, கால்நடைக்கும் போயிருப்பாங்க, விவசாய கல்லூரிக்கும் போயிருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் விலகி மீண்டும் MBBSக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த இடங்கள் நிச்சயமாக வேக்கண்ட்டாக தான் போகும். அது வந்து உண்மையிலே தகுதியானவர்களுக்கு போக வேண்டிய இடம். அந்த தகுதியான மாணவர்களை அங்கே போக விடாமல் யாருக்கும் பயனற்றதாக போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அதை மாநில அரசு நினைத்தால் அதை ஓவர் கம் பண்ணலாம். அதற்கு அவர்கள் வந்து விதிகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து அப்படி இருக்கக்கூடிய காலி இடங்களில் அடுத்து இருக்கக்கூடிய தகுதியானவர்கள்
வரலாம் அப்படின்ற திருத்தங்கள் கொண்டு வர முயற்சி செய்தால், ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற விதிப்படி அந்த இடம் வேக்கண்ட் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. மருத்துவ படிப்பில் தமிழகத்திற்கு மட்டும் நிரந்தர விலக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக இந்திய அரசாங்கம் சட்டத்தின்படி நடக்கிறது என்பது உண்மையானால், ஏன்னா நமக்கு 9ஆம் வகுப்பிலிருந்து குடிமியல் வகுப்பு நடத்துகிறாங்க, சிவிக்ஸ் நடத்துகிறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடத்துகிறாங்க. அதில் முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ ரூல்ஸ் இந்தியான்னு கேட்பாங்க. இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறது? இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறதுனா இந்தியாவை சட்டம் ஆட்சி செய்கிறது, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அடிப்படை விஷயம் என்னென்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம். 1973 கேஷ்வானந்த பாரதி வழக்கு, அதுதான் இது வரைக்கும் கான்ஸ்டியூட் ஆன பெஞ்சிலே லார்ஜஸ்ட் 13 ஜட்ஜு கொண்ட வழக்கு. அதில் மிக தெளிவாக சில கோட்பாடுகள் எவ்வளவு பெரிய பலம் இருந்தாலும் பாராளுமன்றத்தால் மாற்ற இயலாததுன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது மாநில அரசால் தான் சாத்தியம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பாராளுமன்ற நிலைக்குழுவும் விலக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. எனவே இந்திய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றது என்று சொன்னால், பாராளுமன்ற நிலைக்குழுனுடைய பரிந்துரை மதிக்கின்றது என்று சொன்னால், நிச்சயமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலை 2 மசோதாவிற்கு வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் நிறைவேற்றி அது பொதுப்பட்டியலில் இருப்பதால் இப்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இதுபோன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிற மசோதாக்கள் 6 மாதத்திற்குள் அவருடைய ஒப்புதல் பெற வேண்டும். இப்போது 6 மாதம் முடிய போகுது. இப்போ நிலைமை என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? மிக தெளிவாக மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மே மாதம் 24ஆம் தேதி அவசர சட்டம் கொண்டு வந்த போதே ஓராண்டுக்கு தமிழ்நாட்டில் விலக்கு கொடுத்தாங்க. அப்போ அதை வரவேற்று நன்றி தெரிவித்து அடுத்த வரியிலே அவங்க சொன்னாங்க, இது தற்காலிக தீர்வு, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், எங்களுக்கு முழுமையான விலக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அது இல்லாமல் ஜூலை மாதம் 2016 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்கில் அவருடைய உரை வாசிக்கப்பட்டது. அந்த உரையில் 2 விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஜஸ்டிஸ் MM பூஞ்சி தலைமையில் இருந்த குழுவினுடைய பரிந்துரை 6 மாதத்திற்குள் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அனுப்பி வச்சு அவர் கொடுத்துடணும் என்ற பரிந்துரையை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த கோரிக்கை தமிழ்நாடு தொடர்ச்சியாக எங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க மத்திய அரசாங்கம் எழுதின சட்டத்திலே கொடுக்காத காரணத்தால் இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம், அதாவது சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறாங்க. கொடுக்கலன்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரை ஜனநாயக மாண்பிற்கும் மக்களாட்சி மாண்பிற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான செயல்பாடு. இது எதிரான செயல்பாடு என்பதை இந்திய அரசுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியாகவே நான் அதை கருதுகிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றும் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் நிரந்தர விலக்கு தேவை என்று கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் மத்திய சுகாதார அமைச்சர் 1 வருடத்திற்கு மட்டும்தான் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஏன் இந்த முரண்பாடு? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. செக்ஷன் 10D இன்சர்ட் பண்ணும் பொழுது அவர் பாராளுமன்ற நிலைக்குழு இப்படி பரிந்துரைத்திருக்குன்னு அந்த மசோதாவில் அவர் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அப்போது விலக்கு கொடுக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் இந்த காரணத்திற்காக விலக்கு கொடுக்குறோம் அல்லது விலக்கு கொடுக்கல ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் விலக்கு கொடுக்கலான்ற ஒரு பரிந்துரை இருப்பதை அவர் பாராளுமன்றத்திற்கு இந்த மசோதாவை தாக்கல் செய்யும்போது கொண்டு வரல. இது ஒன்று. 2வது, சில மாநிலங்கள் ஓராண்டு கேட்டதாக சொல்கிறார். அப்போ சில மாநிலங்கள்லாம் எந்த மாநிலங்கள் சொல்லியிருக்கணும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது உண்மைக்கு புறம்பான தகவல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நிரந்தரமான விலக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஓராண்டு என்று சொல்வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பொருந்தாது. அது நிரந்தரமான விலக்கு தான் நாம் கேட்டோம். அந்த வகையிலும் அவர் பாராளுமன்றத்தை தவறாகத்தான் வழிநடத்தியிருக்கிறார். 2வது, 2016 2017க்கு விலக்கு கொடுக்கிறவர் மாநிலங்கள் ஓராண்டுன்னு சொன்னது மட்டுமல்ல,
மாநில பாடத்திட்டமும் நீட்டுக்கான பாடத்திட்டம் வெவ்வேறானதுன்னு சொல்றாரு. அப்ப 2016 2017 மருத்துவ சேர்க்கைக்கு வர்ற குழந்தை 15 16 +2 படிச்சிருக்கணும். 15 16 +2 படிக்கிற அதே நேரத்தில் +1 சேர்ந்து இருப்பாங்கல்ல. +1 +2 சேர்ந்து தானே ஒரே பாடத்திட்டம். அப்போ வெவ்வேறான பாடத்திட்டம்னு நீங்க ஒத்துக்கும் பொழுது 2015 2016 +2 படிச்சவங்களுக்கு விலக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதே வருஷம் +1 சேர்ந்தவன் தானே 16 17 +2 முடிச்சுட்டு இப்போ 17 18 MBBSக்கு வரப்போறாங்க. எனவே அவருடைய மசோதாவில் அவர் ஒப்புக்கொண்டபடியே பார்த்தால் இந்த ஆண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க விலக்கு கொடுத்தாகணும். ஆனால் அதை கொடுக்க மாட்டேன்ற பிடிவாதமும் முரட்டுத்தனமும் எந்த வகையில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை உணராமல் மத்திய அரசு செயல்படுகிறது. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணாக்கர்களுக்கு 85% ஒதுக்கீடு வழங்கி பிறப்பித்த தமிழக அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அந்த நீதிமன்ற தீர்ப்பில் ஃபஸ்ட்டு கொடுத்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக அவங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர் மாடல் டென்டல் காலேஜ் கேஸை கோட் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆமாம் சரிதான்னு சொல்லி அந்த பேராகிராஃப் அப்படியே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டு குறிப்பாக அந்த 3 வரிகளை, அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்ட், சம ஆடுகளத்தை உருவாக்கக்கூடியது மாநில சட்டமன்றத்தால் தான் முடியும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டி, சட்டமன்றம் தான் அதை செய்ய முடியும், ஆனால் சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றியது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு காத்திருக்கிறது, ஒரு சட்டமன்றம் செய்ய வேண்டியது நீங்கள் எப்படி அரசாணையின் மூலமாக செய்வீர்கள் என்ற கேள்வியை தான் எழுப்பியிருந்தார். அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்னவாக இருக்க முடியும்? நீதிமன்றமே சொல்லிவிட்டது சட்டமன்றம் தான் செய்ய முடியும், சட்டமன்றம் மசோதாவை போட்டுடுச்சு, இதையாவது புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனடியாக ஒப்புதல் கேளுங்க என்று கேட்பதை தவிர என்னை பொறுத்தவரை வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் உச்சநீதிமன்றம் நீட் தேர்வின் அடிப்படையில் தான் மருத்துவ கல்வி சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? வழக்கு என்று வந்தால் உச்சநீதிமன்ற மரபு எப்படின்னா, ஒன்று வல்லுநர் குழு ஒரு பரிந்துரை வைத்திருக்கிறது என்றால் அந்த பரிந்துரையை இதுவரை உச்சநீதிமன்றம் மீறியதே கிடையாது. அது தன் வல்லுநர் என்று சொல்லிக் கொண்டதே கிடையாது. அந்த துறை சார்ந்த வல்லுநர் குழுவை நீதிமன்றங்கள் எப்பொழுதே மதிக்கும். துறை சார்ந்த வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கையை நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ரெண்டாவது, ஒரு சிங்கிள் ஜட்ஜுனா அடுத்தது 3 நீதிபதிகள், 5 நீதிபதிகள், 7 நீதிபதிகள், இப்படித்தான் போகும். மோகன் ஜெயின் வழக்கில் 3 நீதிபதிகள் சொன்னா அதை மாற்றிய உன்னிகிருஷ்ணன் வழக்கில் 5 நீதிபதிகள், அதை மாற்றிய டிஎம்ஏ பாய் கேஸில் பார்த்தீங்கன்னா 11 நீதிபதிகள். அப்போ லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் பெஞ்ச் ரிகார்டிங் லிஸ்ட் 3 என்ட்ரி 25 எதுன்னு கேட்டிங்கன்னா அது மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸ் தான், 5 ஜட்ஜ். அதற்கு மேலே பெரிய ஜட்ஜஸ், எண்ணிக்கையில் அதிகமான ஜட்ஜஸ் உட்கார்ந்த பெஞ்ச் கான்ஸ்டியூட் ஆகவே இல்லை. அப்புறம் எப்படி உச்சநீதிமன்றம் நீட்டை கம்பல்சரி ஆக்கணும்னு சொல்ல முடியும்? இது எப்படி வருதுன்னு கேட்டால் 2013 உச்சநீதிமன்றம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷனை ரத்து செய்கிறது. 2013 ரத்து செய்ததை பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 2013 யார் டிசென்ட் ஜட்ஜாக இருந்தாரோ, மாற்று கருத்து வைத்திருந்த நீதிபதியாக இருக்காரோ, அவர் இப்போ பிரிசைடிங் ஜட்ஜாக உட்காராரு பெஞ்சில். அந்த 5 ஜட்ஜு கொண்ட பெஞ்சு ரீகால் பண்ணி ஆர்டர் டு பி ஹர்ட் அஃப்ரெஷ் மீண்டும் விசாரணைக்கு வைத்திருக்கிறார்கள். அது முடியலை. ரீகால் பண்ண உடனே அந்த ரெகுலேஷன் ஃபோர்ஸ்க்கு வந்துடுது. அவ்வளவுதான் விஷயம். இது வந்த கொஞ்ச நாளெல்லாம் சங்கல்ப் என்ற ஒரு அமைப்பு சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேஸ் போடுறாங்க. அதான் ஆர்டரை நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கல்ல, ரெகுலேஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீட்டு கண்டக்ட் பண்ணலை அப்படின்னு கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்குதா, சிபிஎஸ்சியும் எம்சிஐயும் பார்த்து கேட்குது, நீங்கள் ஏன் நடத்தலைன்னு. நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோன்றாங்க. சொன்னது மத்திய அரசாங்கம். நடத்த தயாராக இருக்கா, நடத்துங்க. இதுதான் கோர்ட். கோர்ட்டா கூப்பிட்டு சுவோ மோட்டாவா நீ நீட்டு நடத்துன்னு சொன்னாங்க. அப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியெல்லாம் எல்லாருக்கும் நடத்த முடியாதுங்க, நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம், ஏற்கனவே இது எல்லாம் மத்திய அரசு சொல்லலை, நாங்கள் நடத்த தயாராக இருக்கோம், நடத்த தயாராக நடத்து அப்படின்ட்டாங்க. அப்போ பாராளுமன்ற நிலைக்குழுடைய அறிக்கையை அந்த 3 ஜட்ஜுக்கு முன்னாடி மறைத்தது யார்? அதை சொல்லாதது யார்? இந்த கேள்விக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டாமா? எனவே நீதிமன்றத்தின் மீது பழி போடுவது சாதாரண மக்களை நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கச் செய்கின்ற ஏற்பாடாகவே பார்க்கிறேன்.
என்னமோ சட்டமன்றம் மக்களை பற்றி கவலைப்படுது, அரசாங்கம் மக்களை பற்றி கவலைப்படுது, பார்ப்பா நீதிமன்றம் தான்ப்பா சொல்லிடுச்சு அப்படி நீதிமன்றத்தின் மீது பழி போடுவது எவ்வாறு நியாயமாக இருக்கும் என்று எனக்கு இதுவரை புரியலை. 2007ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு நுழைவுத் தேர்வினை ரத்து செய்து இயற்றிய சட்டத்தை மனிதவள மேம்பாட்டுத்துறையும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையும் சுகாதாரத்துறையும் ஜனாதிபதி ஏற்று கையெழுத்திடலாம் என பரிந்துரைத்துள்ளன. இது மாநில நலனுக்கானது, மாறாக மத்திய அரசுக்கு எதிரானதல்ல என்ற அந்த சட்டம் என்னவாயிற்று? 2007ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டவுடன் அந்த சட்டம் சேலஞ்ச் ஆகுது கோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த சட்டம் சேலஞ்ச் ஆகும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு மத்திய அரசாங்கத்தை கேட்குது. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய 2 அமைச்சரவை, சுகாதாரத்துறை அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் 2 பேருமே அவங்கள ஆஃபீஸ் மெமரண்டத்தை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தில் தான் நீங்கள் சொன்ன வாசகம் அப்படியே இருக்குது. மாநில அரசினுடைய இந்த சட்டம் எந்த காலத்திலும் மத்திய அரசினுடைய சட்டத்திற்கு முரண்பாடாக அமைய போகிறதில்லை. ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்துகிறாங்க, வில் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க. அப்போ எந்த காலத்திலும் முரணாக அமைய போகிறதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இது மாநிலத்தின் நலனை கருதி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்காக எழுதப்பட்ட சட்டம்னு சொன்னாங்க. இதை உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு டேப்லர் காலமே கொடுத்திருந்தாங்க. நுழைவு தேர்வு என்று சொன்னால் யாருக்கு பலன் தரும், யாருக்கு பலன் தராது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நுழைவுத் தேர்வு பலன் தராது என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த சட்டம் MCI ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து செக்ஷன் D வந்ததுக்கப்புறம் பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்குது, அதே பொருளில் இன்னொரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றிவிட்டால் எது 2வது இயற்றப்பட்டதோ, எது மத்தியில் இயற்றப்பட்டதோ அதுதான் செல்லும். அதனால்தான் மீண்டும் இந்த சட்ட மசோதாவை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவசியம் ஏற்பட்டதனால் நாம் நிறைவேற்றி மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். நாம் எழுப்புற கேள்வி, 2007 மாநில அரசிற்கு உரிமை இருக்குன்னு சொன்ன இதே மத்திய சுகாதார அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமோ எப்படி 2017 பதில் சொல்லாமல் இருக்கு அல்லது பொருந்தாதுன்னு நினைக்குது என்பது கேள்விக்குறி. ஏன்னா இது கொள்கை முடிவல்ல, அரசியல் சார்ந்த முடிவல்ல, சட்டத்தை பற்றிய ஒரு முடிவு. அப்ப சட்டத்தில் இருப்பதை தானே அன்றைக்கு இருந்த அதிகாரி சொல்லியிருக்க முடியும். அப்ப அன்றைக்கு இருந்த அதிகாரிக்கு அந்த சட்டம் சரியாக இருந்திருக்கு, இன்றைக்கு இருக்கிற அதிகாரிக்கு அதே சட்டம் சரியில்லாமல் போனது எப்படி? இப்போ இன்னொரு விஷயம், இந்த நீட்டில் பாருங்க, CBSE சிலபஸ் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படுறது நீட் எக்ஸாமில். இதில் ஸ்டேட் போர்டில் படிக்கிற பல மாணவர்களுக்கு அது சிரமப்படுகிறார்கள் அந்த தேர்வை சந்திக்க. ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களை தரத்தை உயர்த்திவிட்டு அதற்கு பிறகு நீட் கொண்டு வந்தால் கூட ஒரு சாத்தியம் இருக்குது. அதை செய்யாமல் ஏன் அவசரமாக நீட்டை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்குது, சைனிக் பள்ளி இருக்குது, இதெல்லாம் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குகிற பள்ளி. இது இல்லாமல் LKGயிலிருந்து +2 வரைக்கும் நடத்துகிற CBSE பள்ளிகள் இருக்குது. பல லட்சம் ரூபாய் கட்டி சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி, சில பள்ளிகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கே முன்னாடி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிற ICSE பள்ளி, CBSE பள்ளிலாம் தமிழ்நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட பள்ளிகளில் படித்த ஒரு மாணவர் கூட நீட் எக்ஸாம் எழுதலையா? அப்படிப்பட்ட பள்ளியில் படித்த ஒரு மாணவர் கூட டாப் 25ல் வரலையே. அது யார் காரணம்? அது CBSE பள்ளிகளுடைய தோல்வி என்று தானே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது வெறும் பாடத்திட்டம் சம்பந்தப்பட்ட சிக்கல் அல்ல, பாடத்திட்டத்தை தாண்டிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டபிள் அக்சஸ், சமமான கற்றல் வாய்ப்பு. இந்தியாவிற்கு அரசமைப்பு சட்டம் எழுதிய போது கல்வியை அடிப்படை உரிமையாக்கி 14 வயசுக்குட்பட்ட அத்துணை பேருக்கும் அரசு கல்வி கொடுக்கணும்னா அன்றைக்கு மத்திய அரசு என்ன சொல்லிச்சு? அரசிடம் வருமானம் இல்லை, பொருளாதார நிலை இல்லை, கொடுக்கல. கோத்தாரி கல்விக்குழு 1966ல் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவதற்கு அருகமை பள்ளி அமைப்பை கொண்ட பொதுப்பள்ளி முறையை உருவாக்குங்கள் சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தேதி வரைக்கும் அதை உருவாக்கல. பாஜக அரசு 2002ல் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் ஸ்டேட் ஷல் எண்டவர் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. யார் வேண்டுமானாலும் கல்வியை கொடுக்கலான்ற சூழலை உருவாக்குனாங்க.
அதோட விளைவு என்ன? தனியாரை ஊக்கப்படுத்துகிற ஏற்பாடு தான் நடந்ததை தவிர அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதற்கு எதையுமே செய்யலை. அப்போ அரசு பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு நிதி கொடுக்கணும், போதுமான அளவுக்கு நிதி கொடுக்கணும். அந்த ஏற்பாடு நடக்கலைன்றது ஒன்று. ரெண்டாவது, மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற குழந்தைகள் கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னா கோச்சிங் கிளாஸ்க்கு யார் பணம் கட்டுவாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, கோச்சிங் கிளாஸ்க்கு போறதுக்கான நேரம் இருக்கான்றது. 17 வயசு முடிக்கிறவன் தான் +2 முடிக்கிறாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த 17 வயசு முடிக்கிற 16லேருந்து 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த +1 +2 ஸ்டூடெண்ட்டு வீட்டு வேலையில் பங்கேற்க முடியாதா? பங்கேற்க கூடாதா? அப்பா அம்மாவோட குடும்ப சூழலை பங்கேற்க வேண்டாமா? அப்போ பள்ளிப்பாடம் முடித்து விட்டு அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னா எத்தனை வீடுகளில் கோச்சிங் கிளாஸ் அனுப்ப முடியும்? எத்தனை வீடுகளில் +2 முடிச்சதுக்கப்புறம் ஓராண்டு வீட்டில் தங்கி கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்கிறது? இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு இருக்கும்? பணக்கார வீட்டிலேருந்து வர்ற குழந்தைகளுக்கு இருக்கும். அப்போ நீட் என்ற ஒரு தேர்வு நடந்தால் அதில் யார் +2 முடிச்சுட்டு ஓராண்டு வீட்டில் தங்கி கோச்சிங் எடுத்துக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர +2 எக்ஸாம் எழுதிட்டு உடனே நீட்டை எழுதுறேன்ற குழந்தைகளால் பெரிய அளவிற்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை. எனவே சமமற்ற போட்டி ஒன்று. ரெண்டாவது, நீட்டு வகுப்பறையை பயிற்சி கூடமாக மாற்றுகிறது. வகுப்பறை என்பது கற்றலுக்கான இடம். கற்றல் என்பது கேள்வி எழுப்பி விவாதித்து கற்பது. அதிலிருந்து விஞ்ஞானி உருவாகுவான், அந்தந்த துறை சார்ந்த விஞ்ஞானி உருவாகுவான். அப்படி உருவாகக்கூடியவன் மருத்துவத்துக்கும் போகலாம், பொறியியலுக்கு போகலாம், எங்க வேணாலும் போகலாம். எனவே தரத்தை உயர்த்துவது என்பது சிறந்த விஞ்ஞானியை உருவாக்குவதை தவிர நீட்டுக்காக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறதெல்லாம் கிடையாது. இன்றைய தேதியில் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை மேம்படுவதற்காக மிகச்சிறந்த வல்லுநர்களை கொண்ட குழு போட்டிருக்கு. அந்த குழு மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் மேம்படும், கற்றல் சூழல் மேம்படும். அப்படியே மேம்பட்டாலும் நீட்டை ஏற்க இயலாது. காரணம், நீட்டுக்கும் பாடத்திட்ட மேம்பாட்டுக்கும் தொடர்பு கிடையாது. நீட் என்பது கற்றலையே பயிற்சியாக மாற்றுவதனால் நமக்கு இங்கே கற்கின்ற பள்ளிகள் தான் வேண்டுமே தவிர பயிற்சி கூடங்கள் தேவையில்லை. கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு போனதுனால்தான் இத்தனை பிரச்சனைகள். அதை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் தமிழ்நாடு அரசு இப்படியே போராடி கொண்டிருக்க வேண்டியது தானே? மாநில அரசினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை கொடு என்று கேட்பதை தவிர வேறு வழி கிடையாது. அவசர காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு போச்சு, அவசர காலத்திற்கு பிறகு அதை வலுவாக போராடி பெற்றிருக்கணும். பல காலங்கள் இழந்துட்டோம். இப்போவாவது அனைத்து கட்சிகளும் இணைந்து இதற்கான கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும். மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை மாற்றுவது என்பது மாநில மக்களின் நலன் சார்ந்த ஒரு கோரிக்கை. பொதுவான கேள்வித்தாள்கள் இருந்தது, பிராந்திய மொழி கேள்விகள் இல்லை. அண்டு சில கேள்விகள் பொதுவான கேள்விகளாகவும் இல்லாதனால் அதில் சிக்கலும் ஏற்பட்டு பல கேள்விகளும் எழுதுது. இந்த தேர்வு நடந்ததிலும் சில முறைகேடுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் தேர்வு நடந்த முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்படி ஒரு தேர்வு நடத்தக்கூடாது என்பதற்கு இலக்கணம்தான் நீட் தேர்வு நடந்த விஷயம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தை உரிமை ஆணையத்தின் முன்னாடி இந்த பிள்ளைகள்லாம் போயிருந்தா இந்திய அரசு தலைகுனிந்து இருக்கணும். ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தான் +2 முடிக்கிறாங்க. அவங்க 18 வயசு முடிச்சிடல. எல்லாருமே யாரெல்லாம் வீட்டில் தங்கி படித்தாங்களோ அவங்க தான் 18 கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 17லிருந்து 18 வயசு இருக்கிற, அதாவது 18 வயசு நிரம்பாத ஒரு குழந்தைய நீங்கள் ஷர்ட்டை கட் பண்ணியிருக்கிறீங்க, காதில் இருக்கிற கம்மலை கட் பண்ணி எடுத்திருக்கிறீங்க, உள்ளாடைகளெல்லாம் கலட்டி இருக்கிறீங்க. ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழணும்னு துடிக்கின்ற பருவம் அந்த குழந்தை பருவம். அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளை இவ்வளவு அவமானப்படுத்தின பிறகு அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போய், அதாவது எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போயிட்டு எப்படி நிதானமாக கேள்விக்கு பதில் எழுத முடியும் என்பதிலிருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்கிறது. கேள்வித்தாள்கள் காமன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கேள்வித்தாள்கள் கொடுத்தது முறையற்ற செயல். ஒரு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் சொல்லிடணும். கேம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ரூல்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. காமன் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வெவ்வேறு கொஸ்டின் பேப்பரை கொடுப்பீங்க என்ற கேள்வி எழுகிறது. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக இப்பொழுது வந்திருக்கிற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா,
தேர்வை நடத்தியவர்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டா போகிறோம், இந்த பிள்ளைங்க எதை எழுதினாலும் பரவாயில்ல, இவங்களுக்கான ஆன்சர்ஸை யாரோ எழுத முடியும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இது அத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்தியா அளவிற்கு ஒரு பொது தேர்வு என்பது எப்பொழுதுமே சிக்கலானது தான். இந்தியா போன்ற நாடுகளுக்கு அது சாத்தியமே கிடையாது. எனவே நீட் போன்ற எந்த படிப்புக்கும் நீங்கள் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்துவது மக்களுக்கு நன்மை பயக்காது. வணிக ரீதியாக செயல்படக்கூடிய கோச்சிங் சென்டர்கள் பணம் ஈட்டுவதற்கு மட்டுமே அது பயன்படும். இப்போது இந்த நீங்கள் சொல்கிறீங்க முறைகேடு நடந்திருக்குன்னு, காமன் எக்ஸாம் நடக்கலை, இங்கே தனி கேள்விகள் இருக்குன்னு. இப்போ இந்த சம்பவங்களெல்லாம் சோமோட்டோவாக உச்சநீதிமன்றம் பார்த்து ஒன்று இந்த நீட்டிற்கு தடை விதிக்க வேணும், இல்லைன்னா அந்த பரீட்சை முறையை ரத்து செய்ய சோமோட்டோவாக எடுத்துக்கலாம் இல்லையா? இது பல வழக்குகளில் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தானாக முன்வந்து சோமோட்டோவை எடுத்து சில தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி ஏன் மௌனம் காக்கிறது அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதைத்தான் மக்கள் மிகவும் கவலையோடு பார்க்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க நீதிமன்றம் மௌனமாக இருக்கலாமா என்ற புலம்பலோடு தான் மக்களும் இந்த நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நீட் தேர்வு என்றால் என்ன, இதனால் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்பு என்ன, எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை இருக்க போகிறது என்பதை நேயர்களுக்கு விளக்கவும், இனிமேலாவது இந்த சூழலை புரிந்து கொண்டு உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தானாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிவை செய்வார்கள், தீர்ப்பை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த போன்ற விஷயங்களை அருமையாக ஆழமாக தெரிந்த உங்கள் மூலமாக நேயர்களுக்கு சொல்ல நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.